நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்திருந்தா நம்ம ஊர் நாய் பிரீடு நாய்களை வெளிநாடுகளுக்கு நம்ம கொண்டே சேர்த்தி இருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த சண்டை தானே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வைக்குது. ரொம்ப கோம்பை 4 மெயில் இருக்குதுங்க, ரெடியா இருக்கு ஸ்டட்டுக்கு. சரிங்க. கோம்பையில மட்டும் ஃபீமேல் 20 மெயில் வச்சுக்கிறோம். ஓகே. கோம்பை தான் இப்போ அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். 35 வருஷமா கோம்பை ஃபில்டர் பண்ணி சரிங்க ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. அதனால தான் இதனோட குவாலிட்டி இனச்சேர்க்கை பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களோடதையும் நாம தான் ஃபாலோ பண்றோம். சரி. என்ன மருந்து மாத்திரை கொடுக்கணும், என்ன பயிற்சி கொடுக்கணும், டெலிவரி எப்படி பார்க்கணும், குட்டியில எப்படி பராமரிக்கணும்னு. அவங்க வீட்டுல பெண்ணாய் இருக்கனால அவங்க வீட்டுக்கு வந்த சொந்த பந்தங்கள் 2 நாய் கேட்டிருப்பாங்க. சரிங்க. 2 நாய் அவங்களும் விற்பாங்க. விற்க முடியாத நாம வித்து கொடுப்போம். எண்ணெயில இருந்து அதுக்கு என்ன மருந்து மாத்திரை கொடுக்கணும், என்ன பராமரிக்கணும், குட்டி எப்படி லிட்டர்மெண்ட் பார்க்கணும், எப்படி அதை கொண்டு விற்கிற வரைக்கும் உங்க சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து போக வரைக்கும் நாம சப்போர்ட் பண்றோம். ரொம்ப அருமை. ஹேண்ட்லர் பீஸ் வாங்குறதுல, போர்டிங் சார்ஜ் வாங்குறதுல ஒரு குட்டியை மட்டும் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். சரிங்க. போர்டிங்க்கும் நம்ம ஃப்ரீயா வச்சுக்கிறோம். கண்டிப்பா. அது போக உங்களுடைய நாய்களை குறை சொல்ல மாட்டோம். கொடுத்த காலத்துல இருந்து அந்த நாய்க்குட்டி உயிரோடு இருக்கிற காலத்து வரைக்கும், நான் இருக்கிற காலத்து வரைக்கும் அதனோட மருத்துவம், பராமரிப்பு, உணவு முறைகள், பயிற்சிகள் எல்லாமே வாட்ஸ்அப்ல சொல்லி தரேன். சரி, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிறீங்க? என்ன பண்ணணும், நீங்க நாட்டு நாய் தமிழ்நாட்டு பிரீடை வளர்த்தினா மட்டும் போதும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிதிஷ். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணைக்காரனுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது சேனலில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமாங்க, பண்ணைக்காரன் எக்ஸாட்டிக் அப்படின்னு ஒரு புது சேனலை உருவாக்கியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரியே நாய்கள் பிரியர்கள், அப்புறம் இந்த வளர்ப்பு பிராணிகள் பிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும். அது மாதிரி இந்த வளர்ப்பு பிராணிகளை குறித்து எக்ஸாட்டிக் பேர்ட்ஸு, எக்ஸாட்டிக் அனிமல்ஸு, குறிப்பாக சொல்லணும்னா நம்ம நாய்கள், பூனைகள், இதை பற்றியெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக ஒரு சேனலை உருவாக்கியிருக்கோம். நீங்கள் நம்ம பண்ணைக்காரன் சேனலுக்கு கொடுத்துருக்க ஆதரவை இங்கேயும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். புதுசாக முதல் முறை நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வீடியோக்களை முழுசாக நீங்கள் பார்க்க முடியும். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற அன்பு நாட்டு நாய் பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, அன்பு தங்கம் அண்ணனை சந்திக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அன்பு தங்கம் அண்ணனை எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நாட்டின நாய்களை வளர்க்குறவங்க எல்லாருக்குமே இவர் ரொம்ப அறிமுகமான ஒரு நபர் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் தலைவர் தாய்லாந்து போய் பட்டை கிளப்பிட்டு வந்திருக்காரு. பட்டை கிளப்பிட்டு வந்திருக்காரு. நிறைய வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணனை சந்திச்சு அவரோட நாட்டு நாய் பண்ணை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ பண்ணைக்குள்ளே போவோம். அண்ணா வணக்கம். ஐயா வணக்கங்க, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கய்யா. அதாவது நாய் பண்ணையெல்லாம் விட்டுருவோம், அதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இந்த பட்டாயா கதை என்னன்னு சொல்லுங்க. தாய்லாந்துல என்ன நடந்தது அதை பத்தி எனக்கு தெரியணும். அதைத்தான் நம்ம வண்டியை நம்ம யூடியூப்ல போட்டுட்டு இருக்கிறோமே, அது உங்களுக்கு சொல்லிடுவோம். ஆனா யூடியூப் மட்டும் கிடையாது, இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்விட்டர், இப்படி பலதரப்பட்ட சோசியல் மீடியால பயங்கர வைரல் கண்டென்ட்டா போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அண்ணனோட பேர் சொல்லிருங்க. அதே மாதிரி நம்மளோட பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு, நம்மளோட நாய் பண்ணை எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயா வணக்கங்க ஐயா. நம்ம பண்ணை அன்பு நாட்டு நாய் பண்ணைன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் வச்சுருக்கோமுங்க. காலையில் 9 to 10 1 மணி நேரம் மட்டும் விசிட்டர்ஸ் டைமுங்க. நாய்க்குட்டி இல்லாதப்போ நாங்கள் விசிட்டர்ஸ் டைம் அலோவ் பண்ணுறதில்ல. மாதத்தில் முதல் திங்கக்கிழமை கலந்தாய்வு கூட்டம் நடத்துகிறோமுங்க. அந்த கூட்டத்துக்கு நீங்கள் 10 to 11 வாங்க. நாய்களை பற்றின அனைத்து தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாய் வாங்குறது 2வது, முதல்ல தகவலை தெரிஞ்சுக்கலாம். முற்றிலும் கலந்தாய்வு கூட்டம் இலவசம்ங்க. டீ, பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸு, டிஃபனும் முடிஞ்சா போட்டுருவோங்க. அதுவும் அன்போடு இலவசம்ங்க. புக் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா. ரொம்ப விரிவாகவே ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி தான் இன்ட்ரோ இருக்கணும். அதாவது அண்ணன் அவரோட பேர் மட்டும் சொல்லலை, பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாகவே சொல்லிட்டாரு. ஆனா விஷயத்துக்கு வருவோம். தாய்லாந்துல அந்த பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட்ல அந்த வெறுமையோட சந்தனத்தை பூசிட்டு அந்த வேட்டியை கட்டிட்டு உள்ள போலான்னு யார் இந்த ஐடியா கொடுத்தது, எதனால இதை பண்ணி? நம்ம தமிழருங்க, தமிழ்நாட்டு கலாச்சாரப்படிதான் வாழ்வோம், தமிழ்நாட்டு நாய் தான் வச்சிருப்போம். கண்டிப்பா. எந்த ஊருக்கு போனாலும் நம்ம தமிழரா அங்க இருப்போம் அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் கண்டிப்பா பக்கேரியா வாக்கிங் ஸ்ட்ரீட்லயே தமிழர் கலாச்சாரத்தோட நம்ம மல்லிகைப்பூ கையில மாட்டிட்டு வேட்டி கட்டிட்டு ஜம்முன்னு போயிட்டு வந்தோம். அதாவது புது மாப்பிள்ளை கணக்கா போனீங்கன்னு சொல்லுங்க. ஆமாங்க, அத்தனை பேர் உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்காரங்களும் நின்று திரும்பி ஒரு ஆச்சரியமா பார்த்ததையும் நான் பார்த்தேன். ஆமாங்க ஆமா. வெறும் பட்டாயா ஸ்ட்ரீட்ல அந்த வாக்கிங்கோட முடிச்சுக்கிட்டீங்களா? பட்டையை கிளம்புறதுக்கு தானுங்க. ரைட்டுண்ணா, ரொம்ப சந்தோஷம். உங்களோட வீடியோக்கள் நிறைய இன்ஸ்டாகிராம்ல வந்திருக்கோம். அண்ணன் பட்டையால தாய்லாந்து ட்ரிப்பு முழுக்கவே ஜெகஜோதியா வாழ்ந்துட்டு இருந்தாரு, அதை பார்த்துருப்பீங்க. ஆனா இப்போ பண்ணை பத்தி பேசுவோம். சொல்லுங்க. ஆனா எத்தனை ஆண்டுகளமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறீங்க, எத்தனை ஆண்டுகளமா நாய்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா, தமிழ்நாட்டு பிரீடு கன்னி சிப்பிப்பாறை 4 தலைமுறையா நாங்க வளர்த்திட்டு இருக்கிறோங்க. 4 தலைமுறை? நாய்கள்ல 4 தலைமுறை இல்லைங்க, எங்களுக்குள்ள 4 தலைமுறையா வளர்த்திட்டு இருக்கிறேங்க. சரிங்க.
எங்களுடைய தாத்தா தங்கசாமிங்கிறவர் எங்க அப்பாவோட தாத்தா வச்சுக்கிறாருங்க, வேட்டைக்கு போறாரு கன்னிச்சிப்பி பாறை வச்சு. ஓகே ஓகே. அன்னையிலிருந்து கன்னிச்சிப்பி பாறை நாங்க வளர்த்திட்டு இருக்கோம். அப்படியே பாரம்பரியமா வளர்த்திட்டு இருக்கிறோம். கோம்பை வந்து ஒரு 35 வருஷமா வளர்த்திட்டு இருக்கோம். 35 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட கோம்பை இருக்குங்கிற போட்டோ வீடியோ உங்களுக்கு தரேன், போட்டு விடுங்க. ரைட்டுங்க, கண்டிப்பா. அது ராஜபாளையம் ஒரு 15 வருஷமா வளர்த்திட்டு இருக்கீங்க. நாம சொல்றது என்ன, தமிழ்நாட்டு பிரீடை நீங்க வளர்த்துங்கன்னு தான் சொல்றோம். கண்டிப்பா கண்டிப்பா. வேற எதுவுமே நம்மளோட வேண்டுகோள் இல்ல. நாயை விற்கிறது பணம் சம்பாதிக்கிறதுல ரெண்டாவது சமாச்சாரம். கண்டிப்பா தமிழ்நாட்டு பிரீடை வளர்த்துங்க, தமிழர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஆமா. வெளிநாட்டு பிரீடுகளையும் வெளிநாட்டு பொருட்களையும் வெளிநாட்டு உணவு முறைகளையும் தவிர்ப்போம். அது நாயா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி. அடுத்த கேள்வி என்னோட அதாங்க, நாட்டு இன நாய்களை மீட்டெடுப்போம், அதை காப்பாத்துறதுக்காக ஒரு சங்கம் மாதிரி அமைச்சிருக்கீங்க இல்லீங்களா? ஒரு பேரவை வச்சிருக்கீங்க, நாட்டு நாய்கள் பேரவை அப்படின்னு. ஆமாங்க. இது எதற்காக? இந்த நாட்டு நாய் மேல எப்படி உங்களுக்கு அப்படி ஒரு தீராத ஒரு காதல் எங்கிருந்து வந்தது? ஐயா, நம்ம நாய்கள் வந்து சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம நாய்கள் நம்மளை பார்த்துக்குங்க. சரி. வெளிநாட்டு நாய்களை வாங்கிட்டு வந்தோம்னா அந்த நாயை நாம பார்க்க வேண்டியது வரும். வெளிநாட்டு உணவு முறைகளை கொடுக்கணும். ஒரே வார்த்தையில முடிச்சு சிம்பிளான லைனு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம நாய்கள் நம்மளுக்காக உழைக்கும். நம்ம தமிழ்நாட்டு பிரீடை நம்ம வளர்த்தனோம்னா, நம்ம பையன் எப்படி 18 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் வளர்ச்சி இருக்கோ, சரி, அது மாதிரி நாய்களுக்கு 12 மாசத்துல இருந்து 18 மாசம் வரைக்கும் வளர்ச்சி இருக்குங்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த வளர்ச்சி காலம் வரைக்கும் அதுக்கு உணவு, தங்கறதுக்கு இடம், மருத்துவம், சரி, இணைச்சேர்க்க, அதுலதான் எல்லாம் கோட்டை விட்டுறீங்க. ஆண் நாயா இருந்தாலும் பெண் நாயா இருந்தாலும் இணைச்சேர்க்க. கண்டிப்பா. இந்த நாளையும் அதுக்கு கொடுக்கணும். அதனோட பாதுகாப்பு திறனை நம்மளோட பொருள்களையும் நம்மளோட தோட்டத்தையும் வீட்டையும் பாதுகாக்கும். அது 10 to 15 வருஷம் அது நம்மளை கொடுக்கும். கண்டிப்பா. இந்த 18 மாசம் நாம சரியா அதை டியூன் பண்ணோம்னா, அது வாழ்நாள் பூரா அந்த டியூனிங்கை நம்மளுக்கு இது பண்ணும். இந்த 18 மாசம் தப்பா அதையே கைட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம குழந்தை 18 வயசு வரைக்கும் தப்பா கைட் பண்ணி வளர்க்குற மாதிரி தான் அது தப்பா போயிடும். அப்புறம் திருத்தறதுக்கு வாய்ப்பு 50% தான். ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா, ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்போ எத்தனை நாய்கள் நம்ம பண்ணையில இப்போ தற்சமயம் இருக்கு, அதை பத்தி எனக்கு கொஞ்சம். இப்போதைக்கு நமக்கு கரண்ட்ல இருக்கிறது கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை 4 பிரீடு தான் வச்சிருப்போங்க. ஓகேங்க. 16 ஆண் நாய்கள் வச்சிருப்போம். இணைச்சேர்க்கைக்கு தயாரா இருக்கும். எப்பவுமே ப்ரூவன் மேலுங்க. ரைட். எல்லா பிரீட்லயும் 4 நாள் வச்சிருப்போங்க. சரி. ஃபீமேல் வந்து 40 ஃபீமேல் வச்சிருப்போமுங்க. ஓகே. எப்பவுமே 56ல இருந்து 2 நாய் முன்ன பின்ன தான் வச்சிருப்போமுங்க. ஓகே. வெளியே 150ல இருந்து 200 நாய் கொடுத்துருக்கோம். 1500ல இருந்து 2000 நாய்க்குட்டிகள் வெளியே வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. அது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு மேக்சிமம். ஓகே. அதனால இனிமேல் கன்னி, சிப்பிப்பாறை நாய் அழிவின் விளிம்பில் இருக்கு, காப்பாத்திடலான்னு புரோடா விட்டுட்டு யாராவது விலைய வச்சா கேட்டாங்கன்னா கொடுத்துறாதீங்க. யாரும் எதையும் காப்பாற்ற வேண்டாம். எந்த பிரீட்ல எந்த மாதிரி நாய் வேணும்னு சொல்லி கேளுங்க, எங்கிட்ட இருக்கு நான் தர்றேன். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆனா இப்போ கன்னி, சிப்பிப்பாறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த ஒரு ரகத்துல மட்டுமே நம்ம கிட்ட ஒரு 40ல இருந்து 50 நாய்கள் வரைக்கும் இருக்குது இல்லீங்களா? இல்லைங்க, அந்த ரகத்துல ஒரு 20 நாய் வச்சிருக்கோம். 20 இருக்கு. வெளியே நேரடியா நம்ம பண்ணையில 20 இருக்கு. வெளியே நம்ம கொடுத்து வச்சிருக்கிறது 150 நாய் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நம்ம இன்னைக்கு வரைக்கும் விற்பனை பண்ணது ஒரு 1500க்கு மேல 2000 நாய்கள் இருக்கும். சரிங்க. கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், நம்ம ரோட்டு நாய்களான நாட்டு நாய்களும் சேர்ந்து. ஓகே ஓகே. அவனுக்கு மட்டும் அனாதை கிடையாது, அதையும் சேர்ந்து தான் நம்ம கொடுக்குறோம். இந்தியன் பரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்தியன் பரியா, மோந்த்ரோல் டாக், நாட்டு நாய், சுரி நாய், நாட்டு நாய், வீட்டு நாய், எல்லாம் பலதரப்பட்ட பேர் இருக்குல்ல. சரி. அந்த நாயே நம்ம ஒரு 300 நாய் 500 நாய்க்கு மேல கொடுத்துருக்கோம். இலவசமா கொடுத்துருக்கோம். சரிங்க. கோயம்புத்தூருக்குள்ள எங்க இருந்தாலும் இலவசமா எடுத்து வந்து வச்சுக்குவோம். ஓகே. ஒரு வேக்சின் போட்டு கொடுப்போம் ஆண் நாயா இருந்ததுன்னா. சரிங்க. பெண் நாயா இருந்தா கருத்தடை பண்ணி கொடுப்போம். கருத்தடைக்கு ஒரு ஸ்பான்சரை பிடிச்சி கொடுப்போம் உங்களுக்கு இனச்சேர்க்கை காலத்துல. ஓகே. காசு பணம் இல்லைங்கிறனால வாங்கிட்டு போக முடியாது. இருக்கிறதுலே தலை சிறந்த நாய் நம்ம ஊர் ரோட் நாய், நாட்டு நாய் தான். கண்டிப்பா. அதையும் முதல்ல எடுத்து வழங்க, அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றோம். அதையும் சேர்ந்து தான் பண்றோம். கண்டிப்பா. ஆனா இந்த நாட்டு இன நாய்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லணும்னா இந்த தெரு நாய்கள் நம்ம சொல்லலாம் இன்னைக்கு. ஆமா. அதை பத்தியே தனியா ஒரு வீடியோ நம்ம செக்மெண்ட் பண்றோம். சரி. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்னி, சிப்பிப்பாறை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். நம்ம கிட்ட இருக்க அந்த ப்ரூவன் மேல்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸ்டட் பர்பஸ்க்காக வச்சிருக்கிறது, என்ன ஹைட் வெயிட் இருக்கும், ஒரு கன்னியை வந்து எப்படி அடையாளப்படுத்தலாம், ஒரு சிப்பிப்பாறை அப்படிங்கிறதும் கன்னியும் ஒண்ணுதானா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் எங்களுக்கு விளக்கம் வேணும். கன்னி, சிப்பிப்பாறைங்கிறது ரெண்டுமே ஒண்ணுதானுங்க. சரிங்க. உங்க பேர் ராம்சாமி, என் பேர் குப்சாமி, 2 பேரும் மனுஷன் தான். ரைட். கருப்பா இருப்போம், சிவப்பா இருப்போம், இந்த மாதிரி அங்க அடையாளங்கள் தானுங்க. ரெண்டு ஒண்ணுதான், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இணைச்சேர்க்கைக்கு 16 ஆண் நாய்கள் நம்ம ரெடியா வச்சிருக்கோம். எல்லாமே ப்ரூவன் மெயில், நிரூபிக்கப்பட்ட ஆண் நாய்கள். ஓகே. சர்டிபிகேட்டோட எல்லாம் வேக்சின் போட்டு வச்சிருப்போங்க. சரிங்க. குவாலிட்டிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ப்ரூவன் மெயிலையும் சொல்லிடுறேன், நம்ம கொடுக்குற குட்டியிலையுமே சொல்லிடுறேன். ஒரு தரம்ங்கிறது எப்படி நிர்ணயிக்கிறோம்? 3000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் குட்டி ஏன் கொடுக்குறீங்க, அந்த தரம்னா என்ன அப்படிங்கறது நீங்க கேட்பாங்க. வாடிக்கையாளர்களுக்கு இது தெரியாது. இல்ல, கட்டாயமா அந்த கேள்வி எனக்கே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கா சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுங்கிறது 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகாது. சரி. உங்களை மாதிரி சமூக வலைதளத்துல பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதா, இல்ல கலந்தாய்வு கூட்டத்துக்கு வந்து கலந்துக்க வேண்டியதுதான். சரி. ஒரு நாயோட தரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எந்த நாயா இருந்தாலும் சரி, ஓகே, அந்த நாயோட உடல் பாடி அனாட்டமி, மசில் அனாட்டமி எப்படி இருக்கு, மசில் எப்படி இருக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாக்குறோம். சரி. அடுத்தது போன் டென்சிட்டி, நம்மளுக்கு ஒத்த குறுக்கு ரெட்டை குறுக்கும்பாங்கல்ல, எலும்பு கணம். ஆமா. எப்படி இருக்கு, போன் எப்படி இருக்கு. ஆனா ஒத்த குறுக்குன்னு என்ன, ரெட்டை குறுக்குன்னு என்ன, அதை சொல்லிருங்க முதல். ஐயா, ஒத்த குறுக்குன்னா ஹெவி போன் லைனேஜ். ஓகே.
ரெட்டை குறுக்குன்னா சிங்கிள் போன் லைனேஜ். சிங்கிள் போன் லைனேஜ் அதே தான். ஓகே. போன் டென்சிட்டி அதிகமா இருக்கும், நல்லா ஹெவியா இருக்கும். எலும்பு கணம் அதிகமா இருக்கிறதா ரெட்டை குறுக்குங்க. ரெட்டை குறுக்குங்கிறது மசில் அனாட்டமி நல்லா இருக்கும், இடுப்பு நல்லா பெருசா இருக்கும், மண்டை கொஞ்சம் பெருசா இருக்கும். சரிங்க சரி. அது ரெட்டை குறுக்குங்கிறது. ரைட்டுங்க. அது ரெண்டாவது. ஓகேண்ணா. மூணாவது அதனோட ஸ்கின்னு. 3-4 டைப்பான ஸ்கின் இருக்கும் அதுக்கு. அப்புறம் அதனோட முடி. ஓகே. பெருமுடி, சிறுமுடி, மீடியமான முடின்னு சொல்லி 3 டைப்பான முடி இருக்கும். ஓகே. அது 4. அஞ்சாவது கலருங்க. அந்த கலர் கிடைக்காத கலர் தேடி நம்ம மக்கள் அலைவாங்க. சரிங்க. நம்ம ஊர் காக்கா ரொம்ப அறிவா இருக்கும், அதுக்கு வேல்யூ இல்ல. ஏன்னா நம்ம கூட இருக்கு, கருப்பா இருக்குல்ல. வெளிநாட்டு கிளி கலரா இருக்கும், வெளிநாட்டு கிளி வாங்கிட்டு வந்து உணவு கொடுத்து வளர்த்துவாங்க, ஸ்பெஷல் கேர் எடுத்து. சரி. அது வந்து மக்கள் மனசுலதான் இருக்கு, அது ஒரு மனநோய். கண்டிப்பா. கலருக்கும் தரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சரி. அதனால அது 5வது. ஓகே. 6வது மண்டைக்கட்டுங்க. மண்டைக்கட்டுங்கிறது சிறு மண்டை, பெருமண்டை, சங்கு மண்டைன்னு ஒரு 10 டைப்பான மண்டை இருக்குதுங்க. சரிங்க. அதுக்கப்புறம் 7வது நெஞ்சு இறக்கம். நெஞ்சு இறக்கம் எப்படி இருக்கு, அதனோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஓகே, அப்படிங்கறத பாக்குறது. 8வது கால் வரிசை எப்படி இருக்குது, கால் குத்து காலா இருக்குதா, 2 காலா இருக்குதா, எப்படி அது கால் வைக்குது, எப்படி ஓடுற ஸ்டைல் எப்படி இருக்கு, எப்படி ஓடுற நாய் நல்லா ஓடும், என்ன பண்ணுங்கிறது அந்த கால் வரிசை. ஓகே. அப்புறம் உடல்வாகு. அவங்க அப்பா அம்மாவோட கலரு, குவாலிட்டி, இதே தரம், அதனோட கேரக்டர், அம்மாவோட என்ன கேரக்டர், அப்பாவோட என்ன கேரக்டர், இந்த நாயை பிரீட் பண்ணதுல ஏற்கனவே இந்த வந்த குட்டிகள் எல்லாம் என்ன கேரக்டர்ல வந்திருக்குது, அனிமல் அக்ரசிவ் அதிகமா இருக்கு, ஹியூமன் அக்ரசிவ் அதிகமா இருக்குதா, என்ன மாதிரி நல்ல ஒபீடியன்ட் ட்ரைனிங் கொடுத்தா நல்லா பிக்கப் பண்ணிக்குதா, இது எந்த மாதிரி நல்ல குணம் இருக்குது, கெட்ட குணம் இருக்குது, பிளஸ் மைனஸ் எல்லாம் ஆராய்ச்சி இந்த முறை இந்த நாய்களுக்கு போட்டா இப்படி ஒரு நாய் வருங்கிறது அந்த தரம். இந்த மாதிரி பலதரப்பட்டதெல்லாம் சர்ச் பண்ணி தான் இந்த குட்டியோட ரேட்டை நாங்க பிக்ஸ் பண்றோம். சரிங்க. ஒரு குட்டி இது 3000, 4000, 5000 சொல்லிட்டு அப்புறம் மக்கள் விரும்புற அந்த மார்க்கெட்டை பொறுத்து இருக்குது. இப்ப ஈக்கோன்னு ஒரு படம் வந்திருக்குது, அந்த படத்துல கோம்பை நாய் வருதுன்னு சொல்லிட்டு கோம்பைங்கிறாங்க. கண்டிப்பா. இதே நம்மளுடைய Facebook, யூடியூப்ல அதுலயே ஒரு மாற்று கருத்து இருக்கீங்களே. சில பேர் ராமநாதபுரம் மண்டை நாய்ங்கிறாங்க, சில பேர் சென்னாய் கலப்புல வந்த நாய்கள் அப்படிங்கிறாங்க. ஆனா அது பாக்குறதுக்கு கோம்பையா தான் எனக்கு தெரியுது. நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்திருந்தா நம்ம ஊர் நாய் பிரீடு நாய்களை வெளிநாடுகளுக்கு நம்ம கொண்டே சேர்த்தி இருக்கலாம். கண்டிப்பா. இந்த சண்டை தானே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வைக்குது. ரொம்ப அருமையா. நண்டு கதை தான் நம்மளோடது. யாரு மேல போனாலும் விட மாட்டாங்க. கண்டிப்பா இழுத்துருவாங்க. ஆமா. ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 16 ப்ரூவன் மேல்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. அதாவது வந்து கன்னி சிப்பி பாறையில மட்டுமே. ஆமா. சுமாரா அது என்ன உயரம் இருக்குங்க, என்ன நிறங்கள் எல்லாம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்ணில ஒரு 4 நிறத்துல வச்சிருக்கோமுங்க. ஓகேங்க. பால் கண்ணி, செங்கண்ணி, கருங்கண்ணி, சரி, மயில கண்ணில வச்சிருக்கோம். சிப்பி பாறையில 4 நிறத்துல வச்சிருக்கோம். சரிங்க. செவலையில வச்சிருக்கோம், பிள்ளையில வச்சிருக்கிறோம், மயில பிள்ளையில வச்சிருக்கிறோம். ஓகே. பிள்ளைக்கருவாயில வச்சிருக்கிறோமுங்க. பிள்ளைக்கருவாயில. ஆமா. ராஜபாளையத்துலயும் 4 மேல் இருக்கு. சரிங்க. 2 பிரவுன் ஸ்பாட்டோட இருக்கும், ரெட் ஐல் இருக்கு. ஓகே. 2 வந்து எல்லோ ஐல் இருக்கு. அதாவது இந்த பிரவுன் ஸ்பாட்ங்கிறது இந்த பழைய லைனேஜ்ங்க. அதுல காது கேட்காத, கண்ணு தெரியாத கம்ப்ளைண்ட் எல்லாம் கம்மியா வரும். ஓகே. ஓகே. வராம போகாது. ஆமா. ராஜபாளையம்னா அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்புறம் கோம்பையில அதே மாதிரி பிளாக் மாஸ்க், பிரவுன் கலர், ஒரே கலர் தானுங்க வச்சிருக்கீங்க. அதுல ஒரு சில பிளாக் மாஸ்க் அதிகமா இருக்கும், ஒரு சில பிளாக் மாஸ்க் கம்மியா இருக்கும். சரி. 12 வயசான நம்ம கிட்ட ஒரு மெயில் இருக்கு. ஓகே. அதுக்கு பிளாக் மாஸ்கே இருக்காது, ஒயிட் மாஸ்க் தான் இருக்கும். ஓகே. அதுக்காக கோம்பை இல்லைங்கிற மாதிரி ஆகாது. பழைய லைனேஜ். சரி. பழைய லைனேஜ்ல இருந்து எடுக்கணுங்கிறவங்களுக்காக அதை நம்ம வச்சிருக்கோம். ஓகேண்ணா. ஆனா இப்போ கன்னி சிப்பி பாறை தவிர்த்துட்டு அடுத்ததா வந்து நம்மளோட பண்ணையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோம்பை தான். அவ்வளவு குவாலிட்டியா, அவ்வளவு சூப்பரா பாக்குறேன். 3 மாச குட்டி அப்படின்னு சொல்றீங்க, என்னால நம்பவே முடியல. அதை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு கோம்பைகள் இருக்கு, எத்தனை டாக்ஸ் வந்து நமக்கு இப்போ ஸ்டட்டுக்கு ரெடியா இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கோம்பை 4 மெயில் இருக்குதுங்க, ரெடியா இருக்கு ஸ்டட்டுக்கு. சரிங்க. கோம்பையில மட்டும் ஃபீமேல் 20 மெயில் வச்சுக்கிறோம். ஓகே. கோம்பை தான் இப்போ அதிகமா நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். 35 வருஷமா கோம்பை ஃபில்டர் பண்ணி சரி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. அதனால தான் இதனோட குவாலிட்டி. ஓகே. இந்த நம்ம கிட்ட இருக்கிற குவாலிட்டி வந்து 35 வருஷத்து உழைப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆனா இப்ப பப்பீஸ் எவ்வளவு இருக்குங்க உங்ககிட்ட? நிறைய பப்பிகள் இருக்கிறத பாக்குறேன். ஆமாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப கொழுக்குன்னு குவாலிட்டியா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப இருக்கிற பப்பி எல்லாமே 3 மாசம் 4 மாசம் ஆனது நம்மளுக்கு நிறுத்துறதுக்காக வச்சுக்கிறோம். ஓகே. இதையை பார்த்துட்டு இது கொடுக்கறதான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் நம்மளோட விதநெல். சரி. அந்த விதநெல் இருந்ததுன்னா தான் விதையை போட்டு விவசாயம் பண்ணி நீங்க கேட்கறவங்களுக்கு அதே குவாலிட்டியில அரிசியா கொடுக்க முடியும், நீங்க ஆக்கி சாப்பிட முடியும். கண்டிப்பா. விதநெல்ல கொடுத்துட்டு உங்களால பிரீட் பண்ண தெரியாது. நான் தான் பிரீட் பண்ண முடியும். அது எங்கிட்ட இருந்தா தான் பிரயோஜனம். கண்டிப்பா. அதனால அது இது கொடுக்கறதுலயே மறுபடியும் குட்டிகள் கொடுக்கறதுக்கு இருக்கு. ஓகே. அதோட லைனேஜ்லயே கூட குட்டிகள் கிடைக்கும் இல்லைங்களா? எந்த லைனேஜ்ல வேணும்னு கேக்குறீங்களோ அந்த லைனேஜ்லயே குட்டி உங்களுக்கு கொடுக்கலாம். அதனோட தாய் தகப்பனவே பொறுமையா இருந்தா போதும். நீங்க ஓகே இதே லைனேஜ்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவசரப்படுத்துனீங்கன்னா சரி இன்னொரு குட்டியை கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வரும். எல்லாத்தையும் அடுத்தவங்கள நான் தப்பு சொல்றதுக்கு இல்லை. நானும் மனுஷன் தானே. கண்டிப்பா. நானும் ஒரு சில இடத்துல தடுமாறிடுவேன். அதனால என்னை தப்பு பண்ண தூண்டாதீங்க நீங்க. ஓகே. கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. இந்த மெயில்ல இந்த ஃபீமேல்ல இதுக்கு போட்டா எனக்கு ஒரு குட்டி வேணும்னு சொல்லி சொல்லுங்க.
சரி. அதே குட்டி இனச்சேர்க்கை பண்றது டேட் அண்ட் டைமோட உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுறேன். ரைட். முடிஞ்ச வீடியோ கால் பண்றேன், குட்டி போட்டோன்னு போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுறேன். கண்டிப்பா. அடுத்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன். 30 நாளைக்கு மேல 40 நாளைக்குள்ள ஒரு வேக்சின் போட்டு உங்க கையில கொடுத்துறேன். ஓகே ஓகே. கொடுத்த காலத்துல இருந்து அந்த நாய்க்குட்டி உயிரோடு இருக்கிற காலத்து வரைக்கும், நான் இருக்கிற காலத்து வரைக்கும் ஓகே. அதனோட மருத்துவம், பராமரிப்பு, உணவு முறைகள், பயிற்சிகள் எல்லாமே வாட்ஸ்அப்ல சொல்லி தரேன். சரி, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிறீங்க? என்ன பண்ணணும், நீங்க நாட்டு நாய் தமிழ்நாட்டு பிரீட வளர்த்தினா மட்டும் போதும். ரொம்ப அருமையா. நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம். எங்கிட்டயே நாய்க்குட்டி வாங்கணுங்கிறது கூட இல்ல. சரி. யார்கிட்ட வேணாலும் வாங்கி கொடுத்து தமிழ்நாட்டு பிரீட ஆதரவு கொடுங்க. ஓகே. பெருநாயில எடுத்து வளர்த்துங்க, ரோட்ல விடாதீங்க நாய்களை. தயவு செஞ்சு தமிழ்நாட்டு நாய்களை வளர்த்துங்க. உங்க கால் விழுந்து கேட்கறேன். ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா. ஆனா இப்போ ராஜபாளையம் அப்படிங்கும் போது எத்தனை நாய்கள் நம்ம கிட்ட இருக்கு? ஸ்டட்டுக்கு எவ்வளவு இருக்கு? ஃபீமேல் எவ்வளவு இருக்கு? அதுல ஏதாவது பப்பீஸ் இருக்கு? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாத்துலயுமே பப்பீஸ் இருக்குங்க. இப்ப கூட ஒரு 18 இருந்து 20 நாய்களை இனச்சேர்க்கை பண்ணி வச்சிருக்கிறோம். சரிங்க சார். ஒரு 30-40 நாய்கள் வெளியில இனச்சேர்க்கை பண்ணிட்டு போயிருக்காங்க நம்ம கிட்ட. சரிங்க. நம்மளுடைய குட்டியை புக் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதை கொடுப்போம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்மளுடைய சமூக வலைதளத்துல போட்டுடுவோம். இனச்சேர்க்கை பண்ணிட்டு போயிருக்காங்க, அவங்களோடதையும் நாம தான் ஃபாலோ பண்றோம். சரி. என்ன மருந்து மாத்திரை கொடுக்கணும், என்ன பயிற்சி கொடுக்கணும், டெலிவரி எப்படி பார்க்கணும், குட்டியில எப்படி பராமரிக்கணும்னு. அவங்க வீட்டுல பெண்ணாய் இருக்கனால அவங்க வீட்டுக்கு வந்த சொந்த பந்தங்கள் 2 நாய் கேட்டிருப்பாங்க. சரி. 2 நாய் அவங்களும் விற்பாங்க. விற்க முடியாத நாம வித்து கொடுப்போம். நம்ம சமூக வலைதளத்துல போட்டு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த ஊர்ல இனச்சேர்க்கை பண்ணிட்டு வந்தாங்க, நம்ம நாயில தான் பண்ணிருக்காங்க, இப்படி குட்டி இருக்கு, இந்த விலைக்கு போடுங்க. ஆனா இப்போ இந்த இனச்சேர்க்கை அப்படின்னு வரும்போது நிறைய பேர் ஸ்டட் பர்பஸ்க்காக வந்து நம்ம கிணலுக்கு வருவாங்க. ஆமாங்க. என்ன மாதிரி டேர்ம்ஸ்ல நம்ம வந்து பண்றோம்? ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து பப்பி டேர்ம்ஸ் பண்றாங்க, ஒரு சில இடத்துல வந்து கேஷ் டேர்ம்ங்கிறாங்க. ஸோ நம்ம என்ன மாதிரியான ஒரு இது பண்றோம், அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றோம், அதை பத்தியும் சொல்லிருங்களா? இனச்சேர்க்கைக்கு வர்றவங்கள நம்ம எப்படி குட்டி சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்குறோமோ அதே மாதிரி இனச்சேர்க்கைக்கு நம்மள மாதிரி சீப் அண்ட் பெஸ்டா யாருனாலையும் கொடுக்க முடியாது. சரிங்க. உங்க பண்ணைக்காரன் யூடியூப் சேனல் மூலியமா வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பெஸ்ட் ஆஃபர். சரிங்க. இப்ப சொல்ற ஆஃபரை நான் எப்பவுமே சொன்னதில்ல, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கங்க. ரைட்டுங்க. நான் பண்ணைக்காரன் யூடியூப் சேனல்ல நீங்க இதை போட்டிருந்தீங்கல்ல, சொன்னபடி செய்யுங்கன்னு சொல்லுங்க. நான் இப்ப சொன்னது அப்படி செய்யற இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஹேண்ட்லர் பீஸ் 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. சரிங்க. ₹1 கூட நான் ஹேண்ட்லர் பீஸ் வாங்க மாட்டேன், வாங்குறது இல்ல உங்க சப்ஸ்கிரைபருக்கு. சரி, அது ஒண்ணு. ஓகேண்ணா. ரெண்டாவது போர்டிங் சார்ஜ் ஒரு நாளைக்கு 300 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. சரிங்க. 3 நாளைக்கு இந்த உங்க சேனல் மூலியமா வர சப்ஸ்கிரைபருக்கு போர்டிங் சார்ஜ் வாங்க மாட்டேன். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்கிற மாதிரி இருந்தா, 10 நாள் இருக்கிற மாதிரி இருந்தா, ஒரு நாளைக்கு 150 ரூபாய் மட்டும் வாங்குறேன் போர்டிங் சார்ஜுக்கு. இது எங்கேயுமே தமிழ்நாடு பூரா நீங்க பார்க்க முடியாது. சரி, அதை பண்ணி தர்றேன். ஓகே. 3வது இனச்சேர்க்கை நானே பண்ணி கொடுக்குறேன். நம்மள்ட்ட இருக்கிற பெஸ்ட் மெயில்ல. அதுக்கு நீங்க ஹீட்டுக்கு வந்த அன்னையிலிருந்து 3 நாள்ல எனக்கு புக் பண்ணணும். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு தான். ஹீட்டுக்கு வந்து 3 நாள்ல புக் பண்ணணும். சரி. நீங்க 10வது நாள் 11ஆம் நாள் வரைக்கும் நடக்க சங்கடப்பட்டு சித்தம் வீட்டுல பொண்ணு கட்டின மாதிரி இங்க ஒரு நாய் இருக்குது, அங்க ஒரு நாய் இருக்குது, அங்க ஓசுல கிடைச்சிடாதா, இந்த நாய் மேட் பண்ணிடாதான்னு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு வந்து அந்த நாய்க்கு இன்ஃபெக்ஷன் ஆகி நம்மளுடைய ஆண் நாய்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது. நீங்க ட்ரையல் பார்த்து. சரி சரி. அது ஒரே காரணத்துக்காக தான் சொல்றேன், 3 நாள்ல புக் பண்ணுங்க. ஓகே. நீங்க புக் பண்ணையில இருந்து அதுக்கு என்ன மருந்து மாத்திரை கொடுக்கணும், என்ன பராமரிக்கணும், குட்டி எப்படி லிட்டர்மெண்ட் பார்க்கணும், எப்படி அதை கொண்டு போய் விற்கிற வரைக்கும் உங்க சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து போக வரைக்கும் நாம சப்போர்ட் பண்றோம். ரொம்ப அருமை. ஹேண்ட்லர் பீஸ் வாங்குறதுல, போர்டிங் சார்ஜ் வாங்குறதுல ஒரு குட்டியை மட்டும் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். சரிங்க. போர்டிங்க்கும் நம்ம ஃப்ரீயா வச்சுக்கிறோம். கண்டிப்பா. அது போக உங்களுடைய நாய்களை குறை சொல்ல மாட்டோம். ஓகே. நீங்க நான்லாம் ஆரம்ப காலத்துல இனச்சேர்க்கைக்கு போயில உங்க நாய் எப்படி இருக்கு போட்டோ வீடியோ அனுப்புங்க, காது ஏன் இப்படி இருக்குது, கலர் ஏன் இப்படி இருக்குது, நீங்க யார்கிட்ட வாங்கினீங்க, என்ன லைனேஜ், நட்டையா இருக்குதா குட்டையா இருக்குதா, அதுக்கு டிக்ஸ் இருக்குதா, வேக்சின் ரெக்கார்ட் இருக்கா, அதை பண்ணீங்களா இதை பண்ணீங்களா, அந்த மாதிரிலாம் அலக்கழிக்கவே மாட்டோம். ஓகே. 5 குட்டி போட்டா 1 குட்டி, 5 குட்டிக்கு மேல போட்டுச்சுன்னா வந்து 2 குட்டி 3 குட்டி கொடுக்கணும். சரி. இது இன்டர்நேஷனல் லைரேஜ், அந்த லைனேஜ் அந்த பந்தாவெல்லாம் நம்மகிட்ட என்னைக்குமே கிடையாது. சரி. நான் இப்படி சீப் அண்ட் பெஸ்டா பண்றேன் என்ற வாடிக்கையாளரும் தமிழ்நாடு பூரா தயவு செஞ்சு இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி கொடுங்க. ஓகே. எங்கிட்ட ஆண் நாய் பெண் நாய் வாங்குறவங்க எல்லாத்துக்கும் தமிழ்நாடு பூரா இருக்கிறவங்கள லிங்க் பண்ணி விடுவேன். சரி. அவங்க இனச்சேர்க்கை நம்ம லைனேஜே மாத்தி ஆப்போசிட் பிளட் லைன்ல மேட் பண்ணிக்கலாம். ஓகே. நான் பண்ற மாதிரி ஒரு சேவையா இதை பண்ணுங்க. சரி. நாமளும் நல்லா இருப்போம், இந்த நாயும் நல்லா இருக்கும், தமிழ்நாடு பிரீடையும் காப்பாற்றலாம், ரோட்லயும் எந்த நாயும் சுத்தாதுங்கய்யா. ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. 3000 ரூபாய்க்கும் பப்பி இருக்கு, 30,000 ரூபாய்க்கும் உங்ககிட்ட குட்டி இருக்கு. இந்த 3000 ரூபாய்க்கு இந்த 30,000 ரூபாய்க்கு என்ன வித்தியாசம்? ஒருவேளை 3000 அப்படிங்கறதுனால குவாலிட்டி வைஸ் கம்மியா இருக்குமா, இல்ல பப்பீஸ் ஏதாவது வந்து சரியில்லாம இருக்குமா, அது ஒரு சந்தேகம் வருது இல்லைங்களா? ஏன்னா 30,000 ரூபாய்க்கு எல்லாரும் நாய் வாங்கிட்டு இருக்கிற இடத்துல நம்ம 3000 ரூபாய்க்கு நாய் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அதை கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்களா எங்களுக்கு? ஐயா, இதுக்கு நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பாடி அனாட்டமி, போன் டென்சிட்டி, மசில் காத அமைப்பு, அந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்தா ஃபிக்ஸ் பண்றோம். சரிங்க. நீங்க 3000 ரூபாயில பார்க்கும்போது பெரிய வித்தியாசம் தெரியாது, 30,000 நாய்க்கும் 3000 நாய்க்கும். ஆனா வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் 1 வருஷம் ஆகும்போது தெரிஞ்சு போயிடும். 3000 ரூபாய் குட்டி எப்படி வந்திருக்குது, 15,000 ரூபாய் குட்டி எப்படி வந்திருக்குது, 30,000 ரூபாய் குட்டி எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது இன்னொரு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
கிலோ 40 ரூபாய்க்கும் அரிசி இருக்கு, 200 ரூபாய்க்கும் அரிசி இருக்குது. 800 காரு தான், பிஎம்டபிள்யூ காரு தான். சரி. இதுவும் மழை வெயில் எல்லாம் போகலாம், அதுவும் மழை வெயில் எல்லாம் போகலாம். கண்டிப்பா அது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குது. இது நீங்க இன்னும் நல்லா ஆழமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்னோட சமூக வலைதளத்திலேயே நீங்க போனீங்கனாலும் உங்களுடைய சமூக வலைதளத்துல ட்ரோல் பண்ணி பார்த்தாலும் நீங்களுமே சீப் அண்ட் பெஸ்ட்ல இருந்து குட்டி கொடுத்துருப்பீங்களே. கண்டிப்பா 3000 ரூபாய் குட்டி எப்படி இருக்கு, 5000 ரூபாய் குட்டி எப்படி இருக்கு, 10000 ரூபாய் குட்டி எடுத்திருக்கு. கஸ்டமர் அப்டேட்டையும் நம்ம போட்டுடுறோம். எங்க 3000 ரூபாய்க்கு வாங்கின குட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க, கண்டிப்பா 15000 ரூபாய்க்கு வாங்கின குட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம கிட்டே கேட்கணும். இந்த யூடியூப் சேனல்காரர் நம்பர் போட்டிருப்பாங்க, அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்கணும்னு நினைக்காதீங்க. சரி. எங்களுக்கெல்லாம் வந்து எல்லா யூடியூபருக்கும், எனக்கு மட்டும் இல்ல, ஒரு பண்ணைக்கான யூடியூப் சேனல்காரருக்கும் சரி ஒரு நாளைக்கு 200 இருந்து 250 ஃபோன் வருது. உண்மைதாங்க. நாங்க ஒரு போனை 2 நிமிஷம் பேசினாலும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பேசணுங்க. 8 மணி நேரத்துக்கு போன் பேசுறதுக்கு நடைமுறை சாத்தியமா? அது வாய்ப்பு இல்லை. நாம எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்தையும் நேரா நம்ம சொல்ல முடியாதுங்கிற ஒரு காரணத்தினாலதான் சரி நம்ம சமூக வலைதளத்தின் மூலியமாவே நம்ம வர்றோம். கண்டிப்பா அதை பயன்படுத்தி அதை பொறுமையா பாருங்கய்யா. முதல்ல இந்த 30 செகண்ட் வீடியோ பார்த்துட்டு சரக்குன்னு தள்ளி விடுறதை நிறுத்துங்க. சரி. இதுவே ஒரு நோய் தான். கண்டிப்பா ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அது 5 நிமிஷம் வீடியோ வரனாலும் பொறுமையா பாருங்க. வீடியோவோட கடைசியில கூட ஒரு ஃபார்முலாவை நாங்க சொல்லி கொடுத்துருப்போம். கண்டிப்பா கண்டிப்பா நாங்க படப்படம் முன்னாடி சொல்லிடுவோம். ஒரு சிலர் கடைசி வரைக்கும் பாக்குறவங்களுக்கு மட்டும் இருப்பாங்க, அதை பாக்குறக்கே பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா இனி வருங்காலங்கள்ல இப்ப ஷார்ட்ஸ் 30 செகண்ட் வந்துருச்சு. இப்ப ஒரு நிமிஷம் வீடியோ போடுறாங்க, 30 செகண்ட் வீடியோ போடுறாங்க. இனிமேல் 5 செகண்ட் வீடியோ தான் வரும். ஆமா இல்ல மாத்து. ஏன்னா உலகம் வந்து அவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்குது. ஒன்னும் தப்பு சொல்றதுக்கு இல்லைங்க. எல்லாருமே அப்படிதான் ரொம்ப வேகமா இருக்கிறாங்க. நின்னு நிதானிச்சு பாக்குற அளவுக்கு அவங்களுக்கும் பொறுமை இல்லை இல்லைங்களா? ஆனா இப்போ உங்களை தொடர்பு கொள்றதுன்னா எப்படி தொடர்பு கொள்றது? நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க என்னோட நம்பர் இருக்கும் அப்படிங்கறத. உங்களோட நம்பரை கொடுக்குறோம், எப்படி தொடர்பு கொள்றது அதையும் சொல்லிருங்களேன். என்னோட நம்பரை வாட்ஸ்அப் ஒன்லின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுருங்க. அந்த வாட்ஸ்அப்ல யார் தொடர்பு கொள்றீங்களோ எல்லாத்துக்குமே காலையில இருந்து ரிப்ளை பண்றவங்களுக்கு நைட் 9 மணிக்கு முன்னாடி ரிப்ளை பண்ணிடுவோம். சரி. அந்த வாட்ஸ்அப்ல போறது ஆடியோ மெசேஜா போட்டு விடுங்க. நாங்க 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேச முடியலன்னா வாட்ஸ்அப்க்கு வாங்குறோம். நீங்க ஆடியோவே 1 நிமிஷம் 2 நிமிஷம் போட்டு விட்டுறாதீங்க. சரி. தேவைகள் என்னங்கிறத 30 செகண்டுக்குள்ள இருக்கிற வீடியோ தான் நீங்க பாக்குறீங்க. கண்டிப்பா அதேதான் எங்களுக்கும். உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி கிடையாது. ரைட். எங்களுக்கும் 30 செகண்டுக்குள்ள ஒரு ஆடியோ போடுங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறத சொல்லுங்க. உங்களுக்கான தேவை பண்றதுக்கு நாங்க இருக்கிறோம். எந்த லாப நோக்கமும் இல்லாம இருக்கிறோம். சம்பாதிக்கிறதுக்கு எங்களுக்கு 1000 தொழில்கள் இருக்குது. நாங்க ரியல் எஸ்டேட் பண்றோம், ஜிம் வச்சுக்கிறோம், நாய் பண்ண வச்சுக்கிறோம். இந்தியாவிலேயே மாசம் 150 ரூபாய்க்கு உடற்பயிற்சி நிலையம் நான் தான் வச்சுக்கிறேன். உண்மைதாங்க. நாயும் இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் ஹேண்ட்லர் பீஸ் வாங்காம போர்டிங் சார்ஜ் வாங்காம நம்ம மேட் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பா இந்த சேவையை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இதனாலேயே எங்களுக்கு வந்து தொந்தரவா இருக்குன்னு சொல்லி எங்க விட்டுட்டு போற சூழ்நிலை கொண்டு வந்துடாதீங்க. சரி. உங்களுக்கு ரியல் எஸ்டேட் வேணுமா, இடம் வாங்கணும் விற்கணும்னா கூப்பிடுங்க, மணிக்கணக்கில் பேசலாம். ஏன்னா லட்சக்கணக்கில் எங்களுக்கு வருமானம் வருது. கண்டிப்பா இதை நாங்க சர்வீஸா பண்றோம், நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா. ஸோ குட்டிகள் வாங்கணும்னு விரும்புறவங்களும் சரி, நாய்களை வந்து மேட்டிங் இனச்சேர்க்கைக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஸ்டட் பர்பஸ்க்காக வந்து உங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாமே வாட்ஸ்அப் ஆடியோ மட்டும். சரி. ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா. உங்களோட இந்த சர்வீஸ் இதை வந்து நீங்க ஒரு வியாபார நோக்கம் இல்லாம பண்றதுனால உங்களோட இந்த சர்வீஸ் ஆனது மென்மேலும் வளரணும், நாட்டின நாய்களை வந்து அழியாம காப்பாற்றுறதுல நீங்களும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. நம்ம பண்ணைக்காரன் எக்ஸாட்டிக் குடும்பத்தின் சார்பா உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்கண்ணா. ஐயா, நான் பண்ணைக்காரன் யூடியூப் சேனல் ஓனருக்கும் அந்த சேனல் நிறுவன ஊழியர்களுக்கும் உங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு 5 பேர் வந்திருக்கிறீங்க ஒரு கார்ல. இன்னைக்கு 5 பேர் வந்தா அவனாசில இருந்து வர்றதுக்கு டீசல் செலவு, சாப்பாடு செலவு, இந்த கேமரா விதவிதமா வச்சுக்கிறீங்க, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பணம் ஆகும். ஆனா ஒரு சில இருக்கிறவங்க கிட்ட இதை நீங்க வாங்கிக்கிறீங்க. இல்லாத எங்களுடைய மாதிரி பண்ண ஓனர்களுக்கும் எங்களை மாதிரி சர்வீஸ் ஓரியண்டா பண்றவங்களுக்கும் நீங்க இலவசமா இது ப்ரமோஷன் வீடியோ இல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோன்னு சொல்லி இதையெல்லாம் போடுறீங்க இல்லையா? எங்களுடைய தமிழ்நாட்டு நாட்டு நாய் வளர்ப்பவர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். வணக்கங்கண்ணா.